ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலாவில் ரூம் எடுக்கணும்னா டிடிடியோட ரூம்ஸ் இருக்குது. ஆன்லைன் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் நம்ம திருமலாவில் ரூம் புக் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 2 பேருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு தரிசன டிக்கெட் இருக்கணும். அப்போ தான் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும். ஆஃப்லைனில் திருமலாவில் சிஆர்ஓ ரூம் புக்கிங் ஆஃபீஸில் மட்டும் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம், 1000 ரூம், 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறப்ப நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணுங்கிற ரூல் கிடையாது. க்யூவில் நின்று நம்ம எடுத்துக்கலாம். டிடிடியோட ரூம்ஸ் தவிர ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் மாதிரி எதுவும் கிடையாது. திருமலாவில் ப்ரைவேட் மட்ஸு தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த மட்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் டோனாஸ்க்கு தான் கொடுப்பாங்க. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பெரிய ஜிஆர் மடம் இருக்குது. அங்கே ரூம்ஸும் இருக்குது, லாக்கர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பட் இப்போது ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால லாக்கர்ஸ் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ரூம்ஸ் 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் பிஃபோர் கால் பண்ணி பாருங்கள், அவைலபிலிட்டி இருந்தால் கொடுப்பாங்க. நம்பர் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் ஹாத்திராம் பாபாஜி மட்டும் இருக்குது. ஆஃப்லைனில் மட்டும்தான் அங்கே ரூம்ஸ் கொடுப்பாங்க. நம்ம நேரில் தான் போய் கேட்கணும். ரூம்ஸ் இருந்தால் கொடுப்பாங்க. 600 ரூபா ரூம் இருக்குது, 700 ரூபா ரூம் இருக்குது. ஃபோன் புக்கிங்கும் இருக்குது. பட் அது டோனாஸ்க்கு மட்டும்தான். கோகர்பம் டேம் கிட்ட ஒரு சில மட்ஸ் இருக்குது. அது கூட ஃபோன் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் 15 டேஸ்க்கு முன்னாடி. சென்னை எக்மோரில் கூட ஆரிய வயசு சமாஜோட ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அங்கே நேரில் கூட போய் புக் பண்ணிக்கலாம் 15 டேஸ்க்கு முன்னாடி. அவங்களும் ஜென்ரலாக எல்லாருக்குமே கொடுப்பாங்க ரூம்ஸ். கூகுள்லேயே திருமலா ப்ரைவேட் மட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஃபோன் நம்பரோட ப்ரைவேட் மட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் எடுப்பாங்க, ஒரு சிலர் எடுக்க மாட்டாங்க. 15 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருங்க. எடுத்தாங்க அப்படின்னா நம்ம கேட்டு பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தால் கூட நீங்கள் ப்ரைவேட் மட்ஸில் ட்ரை பண்ணலாம். கர்நாடகா ஜுவல்லரியில் ஆன்லைன்லேயே நம்ம ரூம் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரூம் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கூகுளில் கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் சொல்லிட்டு போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி இல்லைனா ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம சைன் அப் பண்ணிக்கணும். ரூம்ஸ் டைப்பில் 2 நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது, 3 டைப் ஆஃப் ஏசி ரூம்ஸ் இருக்குது. இப்போ நான் ஏசி ரூம் புக் பண்ணுறது ஷேர் பண்ணுறேன். சேம் ப்ராசஸ் தான் எல்லா ரூம்ஸ்க்குமே. ஏசி ரூம்ஸ் மே மாதத்துக்கு எல்லா நாட்களுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஜூனுக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ நான் மே 20ஆம் தேதி ஏசி ரூம் புக் பண்ணுறேன். செக்இன் டைம், செக் அவுட் டைம் ஸ்டாண்டர்ட் டைம் தான், காலையில் 9 மணிக்கு. ஸோ நீங்கள் அதை மறந்துடாதீங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். ஒரு லாகின்லேருந்து 2 ரூம் தான் புக் பண்ணிக்க முடியும் மேக்ஸிமம். அண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஒரு ரூமில் 2 அடல்ட் தங்கிக்கலாம். 12 வயசுக்கு கீழே இருக்கிற ஒரு குழந்தை தங்கிக்கலாம். அதுக்கு மேலேனா நீங்கள் இன்னொரு ரூம் தான் புக் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ பேர் குழந்தைங்க, எவ்வளோ பேர் பெரியவங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். கீழேயே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ₹2500 ரூம் தான் 2 நாளைக்கு புக் பண்ணுறேன். அதுக்கு ஜிஎஸ்டி 600 ரூபாய். ஸோ மொத்தம் 5600 ரூபாய் நம்ம பே பண்ணணும். செக்இன் டைம், செக் அவுட் டைம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். 2 பேருக்கு புக் பண்ணாலுமே 2 பேரோட டீட்டெயில்ஸும் கொடுக்கணும். ஃபோன் நம்பர்லாம் நீங்கள் சேமாகவே கொடுத்துக்கலாம். சூஸ் ஃபைல் இருக்குது. கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று நம்ம அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா பாஸ்போர்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணி அக்ரி கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கொடுக்குற மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். அதை டைப் செய்து லாகின் செய்துக்கோங்க. ஆக்சுவலாக சிங்கிள் பர்சனுக்கு கூட நீங்கள் இதில் புக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் 2 பேருக்கு தான் புக் பண்ணியிருக்கேன். பே பண்ணுறதுக்கு முன்னாடி பில்லிங் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துக்கோங்க. ஸோ கார்டு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது. யூபிஐ இல்லை, நீங்கள் பே பண்ணிக்கோங்க. பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கொடுத்த இமெயிலுக்கு இம்மிடியேட்டாக அவங்க டிக்கெட் அனுப்பிச்சிடுவாங்க. புக்கிங் அந்த பிரிண்ட் அவுட் அனுப்பிச்சிடுவாங்க. ரெசிப்ட்டு நம்ம புக் பண்ணுறப்ப கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸோட ரெசிப்டோட சேர்த்து மெயிலில் இருக்கும். மெயில்லையுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக. அவங்க ஃபோன் நம்பர் இங்கே கொடுத்துருக்குறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. 9490338426. ஃபோன் பண்ணால் எடுக்கிறாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் புக் பண்ணதோட ரெசிப்ட்டு அந்த மெயிலே இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கர்நாடகா ஜுவல்லரி இருக்கிறதோட ஃபுல் அட்ரஸ் அந்த ரிசிப்ட்லேயே கூட இருக்கும். ஸ்பெஷல் ஆஃபீஸர் கர்நாடகா ஸ்டேட் சேரிட்டிஸ் திருமலான்னு சொல்லிட்டு ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. மியூசியம் கிட்ட வரும் உங்களுக்கு ஆப்போசிட்டில். கோயிலுக்கு நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் இந்த ஜுவல்லரி இருக்குது. நான் ஏசி ரூம் மேக்கும் இருக்குது, ஜூனுக்கும் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஏசி ரூம் இன்னும் ஜூனுக்கு ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனோன்னு உங்ககிட்ட இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன்.
ஏசி ரூமும் புக் பண்ணியிருக்கேன், நான் ஏசி ரூமும் புக் பண்ணியிருக்கேன். எனக்கு இல்லை, இன்னொருத்தவங்களுக்கு. அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு வந்தோன்னே ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரூம்ஸ் எல்லாமே. ரூம்ஸ் ஆன்லைனில் டிடிடியோடது கிடைக்கலன்னா ஆஃப்லைனில் புக் பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், உங்களோட தரிசன டிக்கெட் நீங்கள் ஏதாச்சும் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யாராவது கேன்சல் பண்ணாங்கன்னா அது அப்டேட் ஆகும். அப்படி கூட நம்ம புக் பண்ணிக்கலாம். அது செகண்ட் ஆப்ஷன். பட் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும், யாராச்சும் கேன்சல் பண்ணுறாங்க அது அப்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ப்ரைவேட் மட்ஸ். ஒரு சில ப்ரைவேட் மட்ஸ் ஃபோன் பண்ணால் கொடுப்பாங்க, ஒரு சில ப்ரைவேட் மட்ஸ் இந்த மாதிரி தெரிஞ்சவங்க டோனாஸாக இருந்தால் கொடுப்பாங்க. அண்ட் இந்த கர்நாடகா ஜுவல்லரி ஆன்லைன் புக்கிங் இருக்குது. நான் ஏசி ரூம்னா 1250 ரூபாய். ஏசி ரூம்லேயே 3 டைப் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் ப்ரைவேட் ரூம்ஸ் எல்லாமே சார்ஜ் இந்த அளவுக்கு தான் இருக்கும். ப்ரைவேட் மட்ஸோட சார்ஜ் எல்லாமே. லாக்கர் ஃபெசிலிட்டி இப்போ ஜிஆர் மட்டத்தில் கொடுக்கறது கிடையாது. ஹாத்திராம் பாபாஜி மட்டில் இருக்குது, அஹோபிலமில் இருக்குது, விகனச மகரிஷி மட்டு இருக்கும் அஹோபிலம்க்கு பக்கத்துலேயே. ஆரிய வயசு சமாஜில் கூட லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் அதை நம்ம நேரில் தான் போய் கேட்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுற நிறைய இன்ஃபர்மேஷனோட சேர்த்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த ரூம் புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க அட்டன் பண்ணுறாங்க. தேங்க்யூ.